ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி தக்காளி சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பட்டர் பீன்ஸ் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன், வீட்டில் அரைச்சது. இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பிரியாணி எப்பயும் வைக்கிற வெஜிடபிள் பிரியாணி விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தக்காளி நம்ம நிறையா சேர்க்குறோம், கொஞ்சம் தயிரும் சேர்க்க போகிறதுனால ஒரு புளிப்பு டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். புதினா எல்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட காய் வேறு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய்கறி மசாலாலாம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். 7 தக்காளி கிட்ட எடுத்திருக்கேன், எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி அரைச்சாச்சு, நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு, தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை, கல்பாசி சேர்த்து வறுத்து அரைச்சது. இப்போ தக்காளி அரைச்ச ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு மட்டன் பிரியாணி செய்கிறப்ப நாங்கள் செஞ்சு காட்டியிருப்போம். தீபாவளி ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும், எங்கள் சேனலில் இருக்குது, பாருங்கள். இப்போ குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பட்டர் பீன்ஸ்லாம் சேர்த்துருக்கனால வேக டைம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அரிசி ஊறினா கூட போதும். இன்றைக்கி சீரக சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் காட்டின கப்பில் 1.25 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு எல்லாமே. நம்ம அரிசியை கழுவி ஊற போட்டிருந்தோம் இல்லையா, அதை நம்ம இப்போ சேர்த்துடலாம். இப்போ நம்ம கழுவி ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கிறேன். குக்கரில் விசில் வர கேப்பில் அரிசியை கழுவி ஊற வச்சது தான். ரொம்ப நேரம் நான் அரிசி ஊற வைக்கலை. இப்போ அரிசியை சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்தனால நல்லா கலராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப புளிப்பாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி 1.25 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் இப்போ 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்திருக்கோம், அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அதை சேர்த்துருக்கோம். இப்போ குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெந்து வந்துருச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். அரிசி நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கலாம், ஆனால் எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா உதிரியாக. தக்காளி அரைச்சி சேர்த்தது, அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இந்த தண்ணி சேர்த்தது, அது 1 கப்பு இருக்கும். அதுக்கப்புறம் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். 1.25 கப்பு அரிசி எடுத்திருக்கோம். நீங்களும் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தயிர் பச்சையில் எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன், மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.